வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரியே தாய்மாமன் சீராக தங்கம் மோதிரம் குழந்தைகளுக்கு கொடுப்பேன் என்பதை நிறைவேற்றி இருக்கின்றார். இது பல சர்ச்சைகளை வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி இந்த மலையாள நிறுவனமான மலையாளத்தை பூர்வீகமாக கொண்ட ஜோயா ஆலுகாஸுக்கும் கல்யாண் ஜுவல்லருக்கும் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கடைக்குத்தான், இல்லை தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஜுவல்லரிக்கு தானே நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பல யூடியூப்பில் வந்துட்டுருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நம்ம என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தமிழ்நாடு கஜானா காலின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் விஜய் அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்திருக்காரு. இப்படி எடுத்திருக்கின்ற பொழுது எங்கெல்லாம் மிச்சம் பண்ணி அதை ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல தான் இப்போ இருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகள் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விடும்போது இருக்கிறதுலேயே குறைவான டெண்டர் L1 லோவர் வேல்யூ கோட் பண்ணவங்க ஜோயா ஆலுகாஸ். அதுக்கப்புறமா நிறைய பேர் கோட் பண்ணுறாங்க. கல்யாண் ஜுவல்லர் எப்படி உள்ளே வராங்கனாக்கா, இவங்க 9th தான் லோவஸ்ட் வேல்யூ. ஓப்பனாக டெண்டர் படித்து சொல்லும்போது எனக்கு 1 பைசா போதும் அப்படின்னு ஜோயா ஆலுகாஸ் சொல்லுகின்றதை பார்த்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சரி அவங்க 1 பைசாவுக்கு கொடுக்கின்ற போது நாங்களும் அதே காம்படிஷனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால இந்த இரு நிறுவனங்களுக்கும் இந்த டெண்டரை பிரித்து கொடுக்குறாங்க. இது இவங்க தான் அந்த மோதிரம் செய்து அந்த குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் பரிசளிக்க போகுது. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, இது ப்ரொக்யூர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு தானே பண்ணணும். ஏன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மோதிரம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய வேலை மருந்து வாங்குகிற வேலை தானே. ஊசி மருந்து வாங்காமல் மோதிரமும் தங்கமும் போய் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இது தெரியுது. இந்த கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக ஜனங்களுக்கு புரியணும். ஏன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னாக்கா, குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் தான் பிறகுது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் அதுக்கு இன்சார்ஜ். குழந்தைகள் பிறந்து அவங்க அம்மாவும் தாயும் சேயும் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். அதனால் ஊசி மருந்து மாஸ்க்கு சிரஞ்சு வாங்கிறது மட்டும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை இல்லை. இதுவும் அவங்களுடைய ஹெட்டேக்கில் தான் வருது, அவங்களுடைய கண்காணிப்பில் தான் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை குழந்தைகள் பிறக்க போகுது, எத்தனை குழந்தைகள் பிறக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தை பிறந்தமா நீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் போ, கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் க்யூவில் நின்று மோதிரம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாக்கா நல்லா இருக்காது. அதனால தான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டே பர்ச்சேஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே மோதிரத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த தாய்மாமன் சீராகி அந்த மோதிரத்தை போட்டு அனுப்புவாங்க. இது ரெண்டாவது கிளாரிஃபிகேஷன் ஜனங்களுக்கு புரியணுங்க. மூணாவது, இந்த 1 பைசா தான் அவங்க கொடுக்குறாங்களே, இந்த ஜோயா ஆலுகாஸுக்கு இது எப்படி சாத்தியமாகுது? இதில் பல விதமான ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஊழல் இருப்பதாக தெரியவில்லைங்க. ஏன்னா இது ஓப்பன் டெண்டர் கொடுத்துருக்காரு, இவ்வளோ வேல்யூ தான் சொல்கிறாங்க. தங்கத்தினுடைய வேல்யூ மாறப்போவதில்லை, ஏறலாம் இறங்கலாம். அதை அவங்க டெண்டரில் சொல்லவும் இல்லை. அதை தவிர்த்து மிஸ்லீனியஸ் எக்ஸ்பென்ஸ், அதாவது செய்கூலி, சேதாரம், அதற்கான காப்பீடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலில் பத்திரமா வெப்பது வரைக்கும் இருக்கின்ற லாஜிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஏற்றுக்கணும் அப்படின்றது டெண்டரில் சொல்லியிருக்கின்ற ஒரு கண்டிஷன். அப்போ இவ்வளத்தையும் அந்த கம்பெனி 1 பைசால எப்படி ஏற்றுக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த அன்னியன் படத்தில் அவர் சொல்லுவார், விக்ரம் சொல்லுவார், 1 பைசா 5 பைசா ஒரு இடத்துலேருந்து அடித்தா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 5 பைசாவை 500 பேர் கிட்டேருந்து ஏமாத்தினா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பார். ஆமாங்க, பெரிய வால்யூமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1 பைசாங்கிறது ஒருத்தர்கிட்டேருந்து பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். 775 கோடி இதனுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்டாக வச்சுக்குவோம். அப்படி பார்க்கும்போது அதில் 1 பைசாங்கிறது எவ்வளோ பெரிய வால்யூம், அதுலேயும் லாபம் வராது, அது வேற விஷயம். ஆனால் இந்த ஜோயா ஆலுகாஸ்ங்கிறனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
இப்போ நகை கடைகள்லாம் யாரை கூப்பிடுறாங்க? ஒரு நல்ல செலிபிரிட்டி, ஒரு தமிழிலேயோ இல்லை ஆந்திராவில் போன ஒரு ஆந்திரா நடிகைகளையோ இல்லை தமிழ் நடிகைகளையோ கூப்பிட்டு வந்து அவர்களுக்கு பல கோடி ரூபாய்களை கொடுத்து அம்பாசிடராக நியமிக்கிறார்கள். நியமித்து அவர்கள் விளம்பரங்களில் வராங்க. அந்த விளம்பரங்களில் போஸ்ட் எல்லா இடத்துலையும் ஜுவல்லரியிலையும் போட்டு வச்சுருப்பாங்க, பேப்பரில் கொடுப்பாங்க, சோஷியல் மீடியாவில் வருது, அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது. இவங்களை பார்த்து இந்த நடிகையை அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களே, அதனால் இந்த நகைக்கடையில் போய் நகை வாங்கலாம் என்று ஜனங்கள் விரும்புவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது விஜயே இந்த இதுக்கு ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஜோயா லுகாஸுக்கு. அப்போ அவருக்கு எத்தனை கோடிகள் இந்த விளம்பரத்துக்கு அவங்க செலவு பண்ணியிருக்கணும், அது அவங்களுக்கு மிச்சமாவதில்லை. இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஒரு பைசா கொடுக்கறதுனால அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விளம்பரம். தமிழ்நாடு அரசே ஜோயா லுகாஸ் கிட்ட இருந்து தான்ப்பா வாங்குது. ஸோ தமிழ்நாடு அரசே வாங்கினா இந்த ஜோயா லுகாஸ் நகை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜனங்க வந்து அங்கே போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஜோயா லுகாஸுக்கு ஒரு பெரிய விளம்பரம். அதனால அவர்களுக்கு நட்டம் இல்லை. ஒரு பைசாவுக்கு கொடுத்தாலும் அவர்களுடைய அடக்க விலை அவங்களுக்கு வந்துடும். ஸோ இது கிளாரிஃபை ஆயிடுச்சு. அடுத்தது, ஒரு பைசாவுக்கு எப்படி கொடுப்பாங்க ஜோயா லுகாஸ்? அதில் நிறைய செப்பு கலந்துருவாங்கங்க. இந்த மோதிரம்லாம் ஒன்றும் செட் ஆகாது. இந்த மோதிரம் வந்து எடுத்துன்னு போனால் பாருங்களேன், அது 7 கேரட் தான் இருக்கும், 8 கேரட் தான் இருக்கும், 22 கேரட் இருக்காது, 916 இருக்காது அப்படின்ற மாதிரி ஜனங்க சிலர் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. நான் சொல்கின்றேன், இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்க போகின்ற குழந்தைகளுக்கு தான் இந்த மோதிரத்தை இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த மோதிரத்தை வாங்குபவர்கள் ஒன்றும் பெரிய பெரிய பணக்காரங்க கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள். அவர்கள் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்த்து அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற அந்த மோதிரத்தை பத்திரமா வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை வளரும் போதோ இல்லை ஏதோ வேற ஒரு மெடிக்கல் செலவு இருக்குது, இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ ஏதோ ஒன்று அவங்களுக்கே ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டால் ஜனங்க லோவர் கிளாஸோ இல்லை மிடில் கிளாஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு சேட்டு கடையில் கொண்டு போய் இருக்கிற தங்க நகையை அடமானம் வச்சு தான் அதை வாங்கி செலவு பண்ணிட்டு திரும்ப அந்த நகையை மூட்டிருப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நகை செப்பு அதிகமாக கலந்திருந்தால் சேட்டு வாங்குவாரா? இல்லை, ஒருத்தர் 2 பேர் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 1000 பேர் எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க சேட்டு கடையில். அதில் வந்து வேற குழந்தைகளோட பெற்றோர் எடுத்துன்னு போய் வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. சேட்டு செம்புக்கு அவர் செக் பண்ணுவார், செம்பு கலந்துருந்தா ஆச்சாரி வாங்குவாரா? கண்டிப்பாக வாங்க மாட்டார். அப்போ இந்த தமிழ்நாடு அரசின் பெயர் கெட்டு போகும். ஸோ அதனால் செப்பு கலப்பதற்கு வாய்ப்பில்லை. 916னா அது 916ஆக தான் இருக்கும். ஏன்னா அந்த நகை எடுத்துகிட்டு போயிட்டு வேற யாராவது எதிர்கட்சிகளே கூட சொல்லலாம், இல்லை இந்த அரசாங்கத்தை பிடிக்காதவர்கள் கூட அதை கொண்டு போயிட்டு இந்த மோதிரத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ செப்பு கலந்துருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ இதற்கு வழிவகுக்க மாட்டார்கள். ஸோ அந்த மோதிரம் 916 பியூராக தான் இருக்கும் என்பது என்னுடைய பர்சனல் கருத்து. நன்றி, வணக்கம்.